சிக்கன் பாருங்க எவ்வளோ பெரிய பீஸ் ஒன்று. இந்த லின்சேஸ் கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கு பக்கத்தில் தான் இந்த பனானா லீஃப் இருந்தால் இப்போ நெத்தலி இல்லாட்டி கருவாடை போடுவீங்கன்னா நல்ல பெரிய நண்டு. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு ஷரண் vlogs. இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பம்பலப்பட்டியில் தான். இன்றைக்கு நீங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா பம்பலப்பட்டி பனானா லீஃபை காட்ட சொல்லி ஒரு ஆள் கேட்டிருந்தேன். அதனால் இன்றைக்கி நாங்கள் பனானா லீஃபுக்கு தான் போகிறோம். மத்தியான சாப்பாடு அங்கே தான் போயிட்டு அங்கே என்னென்ன சாப்பாடு இருக்குது, விலைகள் என்ன மாதிரி, சாப்பாடு டேஸ்ட் என்ன மாதிரின்றதை பார்ப்போம். வாங்க நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போவோம். எம்சி ஏரியாவில் போகிறோம். பார்த்தீங்கன்னா இப்போ திருத்த வேலையில் நடக்குது. முதல் இடைக்குள்ள ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நான். அது எம்சிக்கு வந்து நான் உள்ளுக்கு வீடியோ எடுக்கலாம் போச்சு. இப்போ இன்னொரு முறை போனேன்டா நான் ஃபோன்லேயாவது நைஸாக எடுத்து போட்டு விட்றேன் உங்களுக்காண்டி. நிறைய கட்டுமான வேலையில் நடந்துகிட்ருக்கு இப்போ இங்கே. போன முறையை விட நிறைய வித்தியாசங்கள் தெரியுது. முந்தி பார்த்தீங்கன்னா இந்த பம்பலப்பட்டி பனானா லீஃப் இந்த இடத்துலான் இருந்தது. இப்போ நீங்கள் எம்சியில் இருந்து இந்த ஸ்பாசிலோன் அதில் எல்லாம் கடந்து வரைக்குள்ள இந்த லின்சேஸ் கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கு பக்கத்தில் தான் இந்த பனானா லீஃப் இருந்தால் இப்போ இந்த இடத்துல இருந்து மாறி எம்சிக்கும் யூனிட்டி பிளாஸாக்கு நடுவில் ஒரு கடையை திறந்திருக்கிறோம். இப்போ நாங்கள் அங்கே தான் போக போகிறோம். இப்போ இந்த இடத்துலையும் முந்தி ஒரு சைனீஸ் கடை ஒன்று இருந்தது, இந்த ஃபுட் சிட்டி மாதிரி. இப்போ அதுலேயும் பிங்சூன் வந்துட்டு நிறைய மாற்றங்கள் வந்துட்டீங்க. சரி, நாங்கள் இப்போ இதில் இருந்து எம்சி கிட்ட மாறினா அந்த கடை பனானா லீஃப் கடைக்கு போவோம். இப்போ நான் எங்கே இருந்தேன்னு காட்டுறதுக்காக தான் இங்கே வந்தேன் நான். இப்போ நாங்கள் நேராக சாப்பாடு கடைக்கு போவோம். இப்போ பனானா லீஃப் பார்த்தீங்கன்னா இந்த எம்சிக்கும் யூனிட்டி பிளாஸாக்கு முடியல இருக்கிற ரோட்டில் இந்த பரிஸ்டாக்கள் கடந்து போகத்தான் இருக்குது. வாங்க நாங்கள் போவோம். முந்தி இடத்துல வேறு ஒரு கடை இருந்தது, ஒரு டோனட்ஸ் கடை எனக்கு ஞாபகம் இருக்குது. அதுக்கு பிறகு இப்போ அந்த லொக்கேஷனில் பனானா லீஃப் மாறி வந்திருக்கு. அதோட மாத்திரபாத் கடை ஒன்றும் இதில் திறந்துருக்குறாங்க. ஒரு கொஞ்ச நாளுக்குள்ளேயே நிறைய மாற்றம் வந்திருக்கு. இப்போ காகில்ஸ் ஃபுட் சிட்டி இங்கால மாறிட்டு, முதல்ல இதில் கேஎஃப்சி இருந்தது, கேஎஃப்சி இப்போ அங்கால மாறிட்டு. அது ஒரு புக் ஷாப் இருந்தது முந்தி. அதோட இங்கே சவானம் இருக்கு. 6 பேர் 12 பேர், 6 பேர்லேருந்து 12 பேர் வரைக்கும். பிரியாணி சிக்கன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசம் தான். அவங்க மசாலாவில் என்னென்னு சொல்கிறது, இப்போ நார்மல் கடையில் இருக்கிற கறிகள் மாதிரி இல்லாமல் இவங்க அந்த கறி வந்து கொஞ்சம் வித்தியாசம். நல்ல அவே இந்த தனி மசாலாவில் நல்லா ஊறி போயிருக்கும். ஆனால் நண்டு சாப்பாடு உண்டு, சிக்கன் சாப்பாடு உண்டு. ஓகே, கடையை காட்டுறேன் பாருங்க. இங்கே பழைய டிசைன் தான் இருக்கு. நம்ம இந்த ஃபுல்லாக உள்ளுக்கு பச்சை பசைன்னு இருக்கு. இங்கால பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஃப்ரூட் கோனர், ஜூஸ் கோனரும் இருக்குது. நான் மேலே போய் பார்த்துட்டு வருவோம். அதாவது குல்ஃபீம் இருக்குங்க. கணக்கு பேர் இருந்து சாப்பிடக்கூடிய மாதிரி தான் இந்த இடம் இருக்குது. இப்போ ஃப்ரெண்ட்ஸாக ஃபேமிலியாக வந்தால் இந்த மேலே வந்துருக்கு சாப்பிடலாம் முடிவா. கீழே இந்த 4 பேர் இருந்து சாப்பிடக்கூடிய இடம். மேலே நீங்கள் 6 பேரை கூட இருக்கலாம். அதோட சென்னை சேர்த்திங்கண்டா, சென்னை 2 மேசேஜ் சேர்த்திங்க சொன்னால் கிட்டத்தட்ட 12-14 பேர் இருக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போத்தைய பனானா லீஃப் மெனு. சோறுகள் தான் எடுக்க போகிறோம். இங்கே இருக்குது பாருங்கள், சிக்கன் 1000 ரூபா, மீன் 950 ரூபா. இப்போ நாங்கள் நண்டும் இருக்குது, நாங்கள் நண்டு உண்டு சிக்கன் ஒன்று எடுப்போம். இப்போ நாங்கள் நண்டு சாப்பாடும் சிக்கன் சாப்பாடும் கூட பண்ணியிருந்தாங்க. சோறு பாருங்க,
இதுக்கு அப்பளத்தையும் மிளகாயம் போட்டு வந்திருக்கேன். அதோட சோத்துக்குள்ளே இந்த ரம்பையில எல்லாம் போட்டு தான் வருது. ரம்பையில மற்ற பொரிச்ச வெங்காயம் எல்லாம். பிறகு நண்டு கறி, ஒரு முழு நண்டு தந்திருக்கிறேன். ரசம், இது பிரண்டைக்காய் நினைக்கிறேன். பிரண்டைக்காய் இங்கே நான் சில பேர் சின்ன சின்னதாக வெட்டிக்கணும். இப்போ இது இப்படி நீட்டாக வருது, சில பேர் இப்படி குறுக்கால வெட்டிக்கணும். இது கர்நாடகத்துக்கு இங்கே சாப்பிட போகிறேன். அடுத்தது பூக்கோவா, சரி பூக்கோவா இல்லை கோவா வர கேரட் சம்பல் இருக்குது. அதே மாதிரி கேரட்டும் இந்த கறிமிளகாயம் போட்ட ஒரு பால் கறி இருக்குது. இது இவங்கன்னா வாழைப்பூ சம்பல், அதில் நெத்தலி இல்லாட்டி கருவாடு போடுவினோம், அதுவும் தந்திருக்கிறோம். மற்ற சிக்கனோட பண்ணாங்க ஒரு சிக்கன் லெக் பீஸ். அந்த இவங்கட வந்து அந்த முழு கறியை நாங்கள் வீட்டில் செய்கிற மாதிரி கறியாக இருக்காது, ஒரு பிரட்டல் வகை மாதிரி தான் இருக்கும். அப்போ அது எடுப்பாங்க. இப்போ நாங்கள் சாப்பிட பார்ப்போம். அதோட பனானா லீஃப்ன்ற பேருக்கு ஏற்ற மாதிரி அந்த பிளேட்டும் வந்து ஒரு வாழை இலை மாதிரி தான் இருக்கும். அதுக்கு மேலே வாழை இலை வச்சு தான் இந்த சாப்பாடு தருவினோம். பின்னேரத்தில் ஒரு இடியப்ப கொத்து போடுவினோம், அந்த மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு கொஞ்ச நேரம் தான் இருக்கு, முடிஞ்சிடும் டாக்காண்டு. இப்போ இங்கே வந்து அதிக அளவான ஆக்கள் என்ன செய்யணும்னா இந்த சாப்பாடோட பண்ணணும். மற்றது பிரியாணி மூவ் பண்ணணும். டக்குண்டு பிரியாணியும் சோறு கறியும் தான் அதிகமான ஆக்கள் ஓட பண்ணுறது. மற்றது இங்கே அந்த முந்தி வந்து அந்த பான் சம்பல் முட்டை பொரியல் அதில் எல்லாம் இருக்கிறது. இப்போ நான் ட்ரை பண்ணல, என்ன மாதிரி விசாரிப்பேன் இருக்குதோ இப்பேமெண்ட்டு. சில பேருக்கு வந்து அந்த இடியப்பக்கத்து பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும். எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட் தான் சொன்னது, அது பின்னேற நேரங்களில் டக்குன்னு முடிஞ்சிடும். அப்போ அதுவும் இங்கே ஃபேமஸாக போகும். சரி வாங்க நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம். முதல்ல சிக்கன் பாருங்க எவ்வளோ பெரிய பீஸ் ஒன்று. என்ன கிரேவியாக இருக்காது, அதுதான் ஒரே ஒரு நான் குழம்பா சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா எடுக்க இயலாது. ஆனால் இந்த மசாலாவோட சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கிறாரு. அந்த வெளியில் இருக்கிற மசாலா இருக்குது தானே, இந்த மசாலாவும் பீஸும் சேர்த்து இப்போ நீங்கள் சோறோட சேர்த்து குழைச்சி சாப்பிடக்குள்ள இது பாருங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் இவ்வளோ சாப்பிட்றாங்களே தெரியும். இந்த சிக்கன் டேஸ்ட் கறியோட இந்த பிரேட்டை நல்லா இருக்கும். அதோட இந்த வாழைப்பூ வர இதை பாருங்க, கருவாட்டு பீஸ் ஒன்றோட வந்துருக்கு. ரசம், நான் ரசத்தையும் விட்டுட்டு தான் அதோட சிக்கன் போட்டு சாப்பிட்றது. இப்படியே எடுத்து ஊற்றி கொண்டு இருந்தா எவ்வளோ ஊற்றுறது, லைட்டாக தூக்கி நாங்கள் ஊற்றி விடுவோம். இந்த ஓரமாக இப்படி இலையோட வச்சோம்னா அந்த ஒழுகி கொண்டு இருக்கிறதும் அந்த இலையிலேயே வடிஞ்சு விட்டுரும். ரசத்தோட சாப்பிடுவீங்களா சிக்கன் டேஸ்ட் உண்மையாக நல்லா இருக்கிறது. வீட்டை செஞ்சாலும் அந்த ரசம் இருக்குன்னு சொன்னால் ரசத்தோட தான் சிக்கன் கறியாக இருக்கட்டும் மட்டன் கறியாக இருக்கட்டும் போட்டு சாப்பிடுவேன். அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ரசத்தோட. சிக்கன் மற்ற இந்த கருவாடு, வாழைப்பூவும் கருவாடும் பிரண்டைக்காய் எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடுவோம். கனாலமாக அந்த டேஸ்ட் மாறாமல் செஞ்சு கொண்டு இருக்கிற ஒரு கடையில் பனானா லீஃபும் உண்டு. அவங்களுக்கு ஒரு ஸ்டைல், அவங்களுக்கு ஒரு மெனு. இப்போ மிளகறிலையும் பார்த்தீங்கன்னா பருப்பு கறி,
இப்போ எங்கே போனீங்கன்னா ஒரு டெம்ப்ளேட் மாதிரி இருக்கும் பருப்பு கறி அதெல்லாம். இங்கே பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்குது. இப்போ அடுத்ததான் நாங்கள் நண்டு கறியை ட்ரை பண்ணி பார்ப்போம். பாருங்க, நல்ல பெரிய நண்டு, ஒரு முழு நண்டை தான் தந்திருக்கிறேன். நான் ஒரு பாதி எடுப்பேன். சரி, இதெல்லாம் நண்டு குழம்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். குழம்பே நல்லா இருக்குது, தனியாக சாப்பிட. நண்டு இங்கே பாருங்க, நண்டு இப்படி சாப்பிடத்தான் நல்லா இருக்குது. அந்த நண்டுக்குள்ளே இருக்கிற குழம்பை தள்ளி இப்போ நண்டு தசை சனியாக சாப்பிட்டு பார்ப்போம். இப்போ நான் ஈஸியாக அமர்த்தப்படுதுன்னொன்னே சதை கரைஞ்சிட்டு யோசிச்சேன். ஆனால் நான் கரையலை. நண்டு நல்லா இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சோறுக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த ரம்பேரியாக இருக்கட்டும், கருவா இருக்குது, ப்ளம்ஸ் போட்டிருக்காங்க. எல்லாமே சேர்ந்து சாப்பிடக்குள்ள அது மனமும் சோறும் மனமும் நல்லா இருக்குது, டேஸ்ட்டும் நல்லா இருக்குது சாப்பாடு. இப்போ நிறைய பேருக்கு பழைய ஞாபகங்கள் இருக்கும். முந்தி வந்தாக்கள் இது பனானா லீஃபுங்க சாப்பாடு எப்படி இருக்கிறது தெரியும், அவைக்கு வந்து பழைய ஞாபகங்கள் வந்து போகும். இப்போ உங்களோட எத்தனை பேருக்கு பனானா லீஃப் பிடிக்குமென்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதோட எந்த பனானா லீஃப்பில் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இவங்களுக்கும் வேறு வேறு பிரான்ச் இருக்குது. வெள்ளவத்தையில், நுகையகுடையில், அப்படியெல்லாம் வேறு வேறு பிரான்ச் இருக்குது. எங்கே உங்களுக்கு பிடிக்குமென்னு சொல்லுங்கள். அதோட வேறு ஏதாவது இப்போ நான் பனானா லீஃப் நானும் வந்துருக்கிறேன், என்னைய முறை கேட்டதால் இங்கே வந்து செஞ்சுக்கிறேன். இப்போ நான் போகாத இடங்களே நிறைய இருக்கும், நல்ல சாப்பாடு கிடையாமல் இருக்கும். அந்த இடங்களை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நான் அங்கே போயிட்டு வீடியோ செய்கிறதுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன். இப்போ நாங்கள் மட்டனும் ஒரு போர்ஷன் எடுத்துனாங்க. பாருங்க, மட்டன் நல்ல பெரிய பீஸாக தான் தெரியணும். சாப்பிட்டு பார்ப்போம் அப்படி இருந்து. நல்ல பெரிய பீஸ் ஒன்றுதான். ஒவ்வொரு கறிக்கும் ஒரு வித்தியாசமான மசாலா இருக்கு. மட்டன் நல்லா இருக்கு. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் சாப்பிட்டு கை கழுவிட்டு துடைக்கிறதுன்னு சொல்லி ஒரு வெட்டவல் ஒன்று தராங்க. அதுவும் ஒரு நல்ல விஷயம். சாப்பிட முடியோடு ஜூஸ் ஒன்று எடுத்துனாங்க, பைனாப்பிள் ஜூஸ். ஆளும் சீனி இல்லை, சீனி அளவாக இருந்தால் தான் எப்பயுமே உடம்புக்கு நல்லா. ஓகே, நாங்கள் இப்போ ஆஃபீஸுக்கு போனோம். சாப்பிட்டுட்டு நான் இப்போ வேலைக்கு போக போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்படியே நாங்கள் ஆஃபீஸுக்கு போயிட்டு வீடியோவை முடிப்போம். இப்போ நான் எங்கள்ட ஆஃபீஸுக்கிட்ட வந்துட்டேன். அதில் அந்த நீல கலர் பில்டிங்கிறது அந்த சிஸ்கோ லெசன், அதுதான் எங்களோட ஆஃபீஸ். வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.